ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். மெடிக்கல் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிற தூதுவளை இலையை வச்சு எப்படி ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரசம் கோல்டுக்கு அருமையான ரெமடிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய் சேர்த்து கொஞ்சமாக ஆயில் விட்டு லேசாக வதக்கிக்கோங்க. லேசாக வறுபட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 பல் பூண்டு சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. பூண்டு அதிகமாக வறுத்தரக்கூடாது. இதோட 1/4 கப் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தூதுவளை இலையை சேர்த்துக்கலாம். தூதுவளை நல்லா ஃபைனாக வதங்கி வரணும். சரியாக வதங்கல அப்படின்னா ரசம் கசப்பு தன்மையை கொடுக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக வதங்கி வரணும். இலையெல்லாம் நல்லா வதங்கினதும் இதெல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ரசம் ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கலாம். நான் மசால் வதக்கின பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினதும் 1 கப் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட அரைச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச மிக்சி ஜார்லேயே மசாலாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கோங்க. இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரசம் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரசம் ஒரு கொதி வரட்டும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். இந்த தூதுவளை ரசம் மழைக்காலங்களில் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் சூப் மாதிரி கூட கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, நம்ம ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.